கரூர் சம்பவம் நடந்து அந்த சம்பவத்துல வந்து கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த நிலையில எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்குமே விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலையோ இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வந்து அதுக்கு பொறுப்போ எடுத்துக்காத நிலையில எஸ்ஐடிக்கு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐடி எல்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து சிபிஐ தான் வேணும் அப்படின்னு அவங்க வழக்கு தொடர்ந்து ஒரு வகையா வந்து சிபிஐ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகளை விசாரிச்சுட்டு இருந்த நிலையில இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து காலையில 11 மணிக்கு இங்க வந்து டெல்லியில ஆஜராகணும் அப்படின்னு சிபிஐ வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டு அன்னைக்கு லேட்டா போன மாதிரி இல்லாம இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சீக்கிரமா கிளம்பிட்டாரு. சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா வந்து டெல்லி வந்துட்டு இருக்காரு. அங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தனி விமானத்துல டைம் ஆகும். அவர் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு. அவர் எப்பவுமே போடுற மாதிரியே வந்துட்டு நல்லா அயன் பண்ண ஷர்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த தலையில பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா நீட்டாலாம் இல்ல. அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு வராதுங்கிறதுனால கொஞ்சம் சோகமா வச்சுக்க சொல்லியிருப்பாங்க போல. முடியெல்லாம் களைச்சு விட்டு முகத்தெல்லாம் அப்படியே சோகமா வச்சிருக்காரு. சைட்ல வந்து அதே மாதிரியே பேக மாட்டிருக்காரு. அது வந்து நாங்க வட்டம் போட்டு உங்களுக்கு காட்டுறோம், நீங்க அந்த பேக் எங்க கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். கையில வந்து காப்பு போட்டிருக்காரு. ஆனா இந்த முறை நெத்தியில வந்து அந்த பொட்டு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எப்பவுமே வந்து எந்த கார்ல வந்து இறங்குவார் அதெல்லாம் நாங்க எங்க சேனல்ல தான் எப்பவுமே எக்ஸ்க்ளூசிவா தருவோம். ஆனா இந்த தடவை தனி விமானம்ங்கிறதுனால எங்களால ஏர்போர்ட்டுக்குள்ள போய் எடுக்க முடியல, அடிச்சு துரத்திட்டாங்க. அதனால ஏர்போர்ட் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம். அவர் மட்டும் வரல, அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேர் வராங்க. அவர் ஜெகதீசன், அதுக்கப்புறம் ஆதவ், புசி வராரா இல்லையான்னு தெரியல. புசியை வந்து தனி விமானத்துல உள்ள ஏத்துலன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எங்க சோர்ஸ் வந்து நம்பகத்தன்மையான தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சொல்றோம். ஒரு 6 பேர் கூட வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம், எவ்வளவு பயம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம எந்த மாதிரிலாம் பேச முடியும்னு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் எங்க போனாலும் இந்த அணில் குஞ்சுகள் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அதனால இப்ப இங்க டெல்லி போலீஸாருமே வந்து இங்க இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு எதையாவது அடிச்சு உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பயத்துல ஃபுல்லா பேரிகார்டு போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் வந்து தடுக்கிறதுக்காக தடுப்புகளோட காவல்துறையினர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இவங்க, இது விசாரணைக்கு தானே வராரு, அதுக்கு எதுக்கு இவங்க இப்படி வராங்கன்னு சொல்லி போலீசார் வந்து தலையில அடிச்சுக்கிட்டாலும் வேற வழி இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தானே ஆகணும்னு இங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளும் நீங்க பாப்பீங்க. இறங்கிட்டாரு தளபதி அவர்கள், வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டாரு அந்த எல்லாருக்கும் கை காமிக்கிறாரு. அதே மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. கூட நிர்வாகிகள் போறாங்க. சரி, அவர் வந்து விசாரணை நடக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. விசாரணையில என்ன நடந்ததுங்கிறத நாங்க எக்ஸ்க்ளூசிவா காட்டுறோம். என்ன சார், டைம் ஆயிடுச்சு, வந்துருவார்ல? வந்துகிட்டே இருக்காரம்மா. வரட்டும், இன்னைக்கு லேட்டா வரட்டும். அப்புறம் இருக்கு அதெல்லாம் கிளம்பிட்டாரு, 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாரு, வந்துருவாரு. கொஸ்டின்ஸ் ரெடியா இருக்கு, இதெல்லாம் கேட்கணும்னு இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க. சரி ஒன்னும் தப்பு கிடையாது, கேட்போம். இதோ வந்துட்டாரா? வாங்க சார். என்ன சார், ஆரம்பிச்சிடலாமா? சாப்பிட்டுலாம் வந்துட்டீங்கல்ல? 5ல இருந்து 6 மணி நேரம் போகும் விசாரணை, நடுவுல பிரேக் எல்லாம் தரமாட்டோம். சரி, நீங்க கேளுங்க. சரி, உங்க பேர் என்ன சொல்லுங்க. எதுக்கு இப்ப ஒரு கை கட்டுறாரு? உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனை மட்டும் கையை கட்டிப்பீங்க. இறக்குங்க சார் கைய. நேரம் இல்லைங்க. பேரு சொல்லுங்க, பேரு சொல்லுங்க. அதான் என் பேரு வந்து சார். சும்மா எல்லா இடத்துலயும் போய் கை கட்டி ஏமாத்துற மாதிரி எங்கெல்லாம் ஏமாத்த முடியாது. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல என்ன பார்த்து கேக்குற மொதல் நீதான். இது டெல்லிப்பா. ஏன்பா அப்படி பண்ற? பேர் என்னப்பா? பேரை சொல்லுப்பா. விஜய். என்ன வேலை பாக்குறீங்க? கூத்து. சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், எல்லாத்தையும் பேசும். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுப்பான்னா சும்மா உட்காந்து. அதாங்க சினிமால அரசியலுக்கு வந்து. சரி, சம்பவம் போயிடலாமா சார்? போயிடலாம். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த தேதியில அந்த ஊரே இல்ல, வட சென்னைக்கு தான் போறதா இருந்தது. எதுக்காக திடீர்னு கரூரை சூஸ் பண்ணீங்க? அந்த ஏரியா, இந்த ஏரியா, எல்லா ஏரியாலயும் ஆல் ஏரியாலும் ஐயா கில்லி. அதனாலதான் நான் எந்த ஏரியா வந்தாலும் உள்ள போயிடலாம். அப்படிதான். இல்ல, அப்ப நீங்க தான் பிளான் பண்ணீங்க? நான் பண்ணல அது. சரி, அன்னைக்கு கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வீட்ல இருந்து கிளம்புனதும் லேட்டு, கூட்டம் வருதுன்னு தெரியுதுல்ல, சீக்கிரம் போக வேண்டியதானே? எதுக்கு லேட்டா போனீங்க? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்போ தெரிஞ்சதா லேட்டா வந்தீங்களா? இல்ல, கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, தண்ணி வரல குளிக்கிறதுக்கு. சரி, லேட் ஆயிடுச்சு, கூட்டம் வந்து அதிகமாகுது, மக்கள் நெரிசல் ஏற்படும்னு ஒரு இது தெரிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கடைசி முடிவை எடுத்தது யாரு? பேசியே ஆகணும்னு யார் சொன்னது? அது புசி. அது நாலு. நீங்க இல்ல, இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, எதுவுமே நீங்க பண்ணல. இல்ல,
சரி, கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக மக்கள்லாம் காயமாக ஆரம்பிச்சாங்கல்ல, மக்கள்லாம் காயம்பட்டு மயங்கி விழுறாங்க. அப்பயாவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? பேச்சை நிறுத்த சொன்னாங்களா? நீங்க நிறுத்துனீங்களா? மேடம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லிடுறேன் மேடம். நான் மேடையில் ஏறி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சோன்னா ரைட் சைடு காதுக்கு நேரம் ஒரு செருப்பு பள்ளின்னு ஒன்று விழுந்துச்சு மேடம். யாரா இது செருப்பா தூக்கி எறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தா இங்கே லெஃப்ட் சைட்ல இருந்து ஒன்று விழுந்துச்சு மேடம். அது மட்டும் தான் மேடம் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆமா மேடம். சரி, நாமக்கல்ல 12 மணிக்கு வந்து பேசுறேன் அவர் ட்விட்டர் ஐடியில போட்டிருந்தாங்க, அதை கேளுங்க. நாமக்கல்ல 12 மணிக்கு வந்து பேசுறேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆனா நீங்க வீட்ல இருந்து கிளம்புனதே லேட்டு, நீங்க வந்ததும் லேட்டு. எதுக்காக இவ்வளவு முரண்பாடுகள்? இப்ப ட்விட்டர் ஐடியில ஒண்ணு போடுறது, போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது 3 மணிக்கு நாங்க பேசுவோம்னு கேக்குறது. அப்ப மக்கள் கிட்ட சொல்லும் போது நாங்க 3 மணிக்கு வருவோம் தானே சொல்லிருக்கணும். ஏன் மக்கள் கிட்ட சொல்லும் போது ட்விட்டர்ல போடும்போது காலையிலேயே டைமிங் போட்டீங்க? சிஎம் சார், ட்விட்டர்ல நாங்க போடுற பதிவெல்லாம் நீங்க தான் மாத்தி விடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதை கண்டிப்பா நாங்க பண்ணவே இல்லை. ஏதாவதுனா டைரக்டா என்ன அட்டாக் பண்ணுங்க, ரசிகர்கள் விட்டுருங்க. சரி, என்ன சார் ஆச்சு இருக்கு? தெரியல மேடம். அவங்க தான் மேடம் காரணம். ட்விட்டர் அவங்க தான் கையில வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ட்விட்டர் அக்கௌண்ட்? மொத்த ட்விட்டரே எலான் மஸ்க் அவங்க தான் வச்சுருக்காங்க. சரி, இவ்வளவு கூட்டம் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்தீங்களா? டிஎம்கே ஒரு தீய சக்தி, இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். தீய சக்தி சார், ஒரு அளவுக்கு தான் என்னால பொறுமையா இருக்க முடியும். அதுக்கு மேல அப்புறம் சரி, அந்த குட்டி குஸ்மாலாம் வந்தாங்கல்ல, அங்கன்னு மேல ஏறுறது, இந்த மரத்து மேல ஏறி தொங்குறது, இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னீங்களா? சொன்னனே. அது கரூர் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னேன், தம்பி கீழே இறங்கு, ஏன் மேல இறங்குப்பா, இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன் சொன்ன மேடம். அதுக்கு முன்னாடியே அது ஜாலியா இருந்துச்சு அவங்க பண்ணதெல்லாம். அது நல்லா பண்ணு. சரி, போலீஸ் வந்து உங்க வந்து குட்டி அணில்கள் எல்லாம் இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் 21, 22 நிபந்தனைகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா உங்க கட்சிக்காரங்க? நாங்க வந்து ஏதாவது பிரச்சனைனா மந்திரின்னு பார்க்க மாட்டோம், மன்னர்னு பார்க்க மாட்டோம். நான் சொல்றதையும் எங்க கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க. முதல்ல இந்த பேக்கை கட்டுங்க சார். பேக்கை கட்டி கீழே வைங்க. ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தான் இருக்கு. பொறுமையா ரொம்ப சோதிக்கிறாரு சார். நான் கேக்குறேன். சரி, நீங்க அன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்தீங்கல்ல, போலீஸ் உங்களை முன்னாடியே நின்னு பேச சொன்னாங்கல்ல, நீங்க ஏன் கூட்டத்துக்குள்ள வந்துதான் பேசுவீங்கன்னு சொன்னீங்க? போலீஸ் உங்ககிட்ட எதனா சொன்னாங்களா? நீங்க அவங்களோட தொடர்புல இருந்தீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா. சரி, 40 பேர்கிட்ட இறந்துட்டாங்கல்ல, அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, அங்கே இருந்து கரூர்லயே தங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம் மனிதாபிமான அடிப்படையில, இல்ல போய் நேர்ல போய் பாத்துருக்கலாம். உடனே அப்படியே தனி விமானத்துல கிளம்பி சென்னை வந்துட்டீங்கல்ல, எதுக்கு இப்படி? அங்க ஏசி ரூம் கேட்டா மேடம், ஏசி ரூம் இல்லன்னு அவைலபிள் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கிளம்பி சென்னையில வந்து ஏசி போட்டுருந்தாங்க. உங்க வீட்லயே 1 மாசம்? ஆமா, அங்க ஏசி ரூம் அவைலபிள் இல்லன்ட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க சார். ஏதோ நடந்துருச்சு, நீங்களும் வேணும்னு பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இறந்தவங்க போய் நேர்ல நாங்க வேணும்னு பண்ணல மேடம். வேணும்னு பண்ணது ஃபுல்லா டிஎம்கே தான். அது அவங்க தான் பண்ணாங்க, நாங்க பண்ணவே இல்ல. இது சம்பந்தப்பட்ட நீங்க கூட்டத்தை கூட்டினீங்க, வேணும்னு பண்ணல, அதை நாங்க ஒத்துக்கணும். நாங்க பண்ணல மேடம். சம்பந்தமே படாதவங்க வேணும்னு பண்ணாங்க. அவங்க தான் பண்ணாங்க. சரி, நேர்ல போய் பாத்துக்கலாம்ல. எதுக்கு சாட்சியத்தெல்லாம் அழிக்கிற மாதிரி தனி ரூம்க்கு கூப்பிட்டு ஏதோ கால்ல எல்லாம் விழுந்துன்றாங்க, அதுக்கு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்னும் எதுவும் வரல, சாட்சியத்தெல்லாம் கலைச்சிட்டீங்க. இப்ப நாங்க யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? மேடம், நான் ஒரு மாஸ் ஹீரோ மேடம். நான் வெளில போனாலும் எவ்வளவு கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியும்ல. திருப்பி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதனாலதான் நான் எல்லாரும் இங்கே கூப்பிட்டேன். அப்போ அரசியலுக்கே வராம இருக்கலாம்ல, வெளில வந்து அசம்பாவிதம் நடக்கும்ல, வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம்ல, படம் மட்டும் நடிச்சுட்டு. நான் அப்படிதான் இருக்கலாம்னு நினைச்சேன். மண்டையை கழுவி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது மேடம். தெரிஞ்சு எனக்கு சாதாரணமாகவே எனக்கு பிரச்சனைனா எனக்கு பிடிக்காது. நான் அமைதியாக இருக்கேன். எனக்கு பிரச்சனை இழுத்து விட்டு என்னால் வெளிலையும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியல, தொல்லையா இருக்கு மேடம். அப்புறம் ஏன் சார் அங்கே கொடைக்கானல் பக்கம் ஷூட்டிங் போனப்போ நான் இந்த வழியா தான் போறேன்னு கசியை விட்டு அப்படியே மக்கள் கூட்டத்தெல்லாம் வச்சு மாஸ்க் காட்டுறேன்ற பேர்ல ஏதோ பண்ணுறேன். நான் சும்மாவா போக முடியும்? போற இடத்துல 4 பேர் வந்து பார்த்தா தானே எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அந்த ஒரு இதுலயே போயிட்டு நல்லா பண்ணிட்டு வருவோம். அந்த மாசு வேணும், கெத்து வேணும், ஆனா பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வந்தா கூட நிக்கவும் மாட்டீங்க மக்கள் கூட. இல்ல, பிரச்சனை வந்துச்சுன்னா நிப்போம். ஆனா டிஎம்கே தான் பிரச்சனைன்னு சொல்லி மாத்திருக்கோம். எங்களால பிரச்சனையே வராது மேடம். நாங்க வந்து கரெக்டா தான் இருக்கோம், எல்லா விஷயமும் கரெக்டா தான் பண்ணுவோம். சரி, கரூர்ல வந்துட்டு இவ்வளவு பேர் வரப்போறாங்கன்றது கொஞ்சமாச்சும் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவ்வளவு பேர் வரலன்னா கூட விட்டுருங்க சார், அவங்களுக்கு தண்ணீர் வசதி, சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கணும்ல. ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் தண்ணி எடுக்கிறான்.
அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுக்கலன்னு என்ன பிடிச்சி கேட்குறீங்க? இதெல்லாம் எந்த விதத்துல மேடம் நியாயம்? தப்பு மேடம் இதெல்லாம். பேசுங்க மேடம், இது அமைதியா இருக்காது. என்ன பண்றது? அனுப்பிச்சு விட்டுறலாம். போயிட்டு நாளைக்கு வர சொல்லலாமா? போயிட்டு நாளைக்கு வர சொல்லுவோம். மேடம் பொங்கல் மேடம். அங்க வைக்கிறாங்க, போய் சாமி சாப்பிட்டு போங்க. நீங்க கிளம்புங்க, டென்ஷன் ஆகுது. இன்னொரு நாள் கூப்பிடுவோம், அப்போ வந்துட்டு போங்க. சரி கிளம்புங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இங்க விசாரணை போயிட்டு இருக்கு. இவர் சும்மாவே வாயை திறந்து பேச மாட்டாரு. வாயை திறந்தாலே திமுக தான் வரும். என்ன பேசி வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த விசாரணை முடிஞ்சு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். சார் ஒரே ஒரு பிரஸ் மீட் சார். என்ன சார் கேட்டாங்க? நீங்க என்ன சார் சொன்னீங்க? சார் நீங்களா சொல்லுங்க சார். அதை எப்பவுமே இவர் பேச மாட்டாரு. இப்பவும் பேசல. உள்ள என்னத்த பேசி வச்சிருக்காருன்னு தெரியல. பாப்போம்.